என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் தேனொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இயேசு இரட்சகரின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் வர வேண்டும். என்ன? என் தேவன் என் பாவங்களை மன்னிக்க, என் வியாதிகளை குணமாக்க, என் சாபங்களை முறிக்க, என்னை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க பண்ண அவர் ஒரு பெரிய விலக்கிரயத்தை சிலுவையில் கொடுத்தார். அந்த விலக்கிரயத்தை அவர் கொடுத்து தீர்த்து முடியும் போது அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, முடிந்தது. என்னென்ன விலக்கிரயம் கொடுக்க வேண்டுமா எல்லாவற்றுக்கும் நான் கொடுத்து விட்டேன். பாவத்திற்காக இரத்தத்தை சிந்திவிட்டேன், வியாதிகளுக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன், சாபத்துக்காக சாபமான முள்முடியையும் சாபமான சிலுவையும் ஏற்றுக்கொண்டேன், தரித்திரத்துக்காக தரித்திரராய் நான் என் வஸ்திரத்தை கூட இழந்து தொங்கினேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என் ஜீவனை கொடுத்து விட்டேன், எல்லா விலக்கிரயத்தையும் நான் கொடுத்து முடித்து விட்டேன். ஐ ஹவ் பெய்ட் என்ற ஒரு மகிமையான சந்தோஷத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். John 19:30. So when Jesus had received the sour wine, he said, "It is finished," and bowing his head, he gave up his spirit. பாருங்கள், ஒரு கடன் தீர்த்து அடைத்து முடித்த பிறகு இட் இஸ் ஃபினிஷ்ட்னு சொல்லுவதைப் போல நம்முடைய பாவ கடன்கள், நம் வியாதிகளுக்கு ஏற்ற தீர்வு, நம்முடைய சாபங்களுக்கு, நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு, நம்முடைய சமாதான குலைச்சலுக்கு எல்லாவற்றையும் அவர் அடைத்து தீர்ந்தாராம். அதற்கு வேண்டிய பரிகாரத்தை, வேதனைகளை சுமந்து தீர்த்தாராம். ஆகவே தான் ஏசியா தீர்க்கனின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Isaiah 53:5. But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and by his stripes we are healed. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போதே அவர் கொடுத்த விலக்கிரயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் இந்த தண்டனை. ஒரு மனிதனுடைய சமாதானம் எப்போது கெடும்? அவன் பாவத்தின் நிமித்தம், அவன் வியாதியின் நிமித்தம் மற்றும் அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சவால்களின் நிமித்தம் சமாதானம் கெடும். அந்த சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் ஒரு விலக்கிரயத்தை சிலுவையில் செய்தார். அது நிமித்தம் எந்தெந்த இடங்களில் சமாதானம் இழக்கப்பட்டது அதை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆகவே தான் சமாதானத்தை கொடுக்கும்படி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பரிகாரத்தை ஏற்று முடித்து விட்டேன் என்று சொல்கிறார். செலுத்த வேண்டிய விலக்கிரயத்தை செலுத்தி முடித்து விட்டேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏதோ ஒரு பிரச்சனை, உங்கள் மன உளைச்சல், சரீரத்தில் வியாதியோடு, வாழ்க்கையின் தேவைகளினால் வந்த போராட்டத்தோடு, பொருளாதார பிரச்சனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உனக்காக எல்லாவற்றிலும் சிலுவையில் நான் செய்து முடித்து விட்டேன், அதை நீ விசுவாசி, நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்றைக்கு கூட எல்லா விலக்கிரயத்தையும் நீர் சிலுவையிலே கொடுத்து விட்டீரப்பா. இனி நீர் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. எங்கள் பாவங்களை உடைய இரத்தத்தால் கழுவும், எங்கள் வியாதிகளை உடைய தழும்புகளால் குணமாக்கும், எங்கள் தரித்திரத்தை எங்களை விட்டு அகற்றும், எங்கள் சாபங்களையெல்லாம் நீர் சிலுவையில் சிந்தி நம்முடைய இரத்தத்தினால் முறித்து போட்டு
எங்கள் வாழ்க்கையிலே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.